ஆனால் தனித்து எந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனித்து தேர்தல் களம் கண்டு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்பதை அவருடைய தோல்வியை நிரூபிச்சிருச்சு. வெறும் ரசிகர்கள், நீங்கள் 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் 6.5 கோடி வாக்காளர்கள், இதில் 1.5 கோடி 2 கோடி பேர் ஆதரிச்சாதான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர்கள், இந்த இளைஞர்களை ஈர்ப்பதற்கு என்று நாம் தமிழர் கட்சி சீமான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க, அவங்க பின்னாடி போகிறாங்க. திரு அண்ணாமலையும் இவர்கள் தனித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியுமா? திமுக அதிமுகவை வீழ்த்தி விட்டு இவர்கள் வர முடியுமானா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8% அளவுக்கு நாம் தமிழர் சீமான் வந்துட்டார். இந்த 14% மேலே 21% வாக்குகளை விஜய் ஆதரவாளர்களால் பெற முடியுமா? பெரிய கேள்விக்கு. நாதஸ்மய நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான இந்த அரசியல் சூழ்நிலை குறித்து மூத்த பத்திரிகையாளர் துரைகர்ணா அவர்களுடன் விவாதிப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியல் களம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே விஜயோட அரசியல் வரைக்கும் மிக பெருசாக பார்க்குறாங்க. அந்த ஒரு இம்பாக்ட்ன்றது இந்த எலெக்ஷனில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மேபி இங்கே இருக்க ஓட்டர்ஸோட டர்ன் அவுட் அடுத்த வருஷம் மாறும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துக்கு பிறகு திரைத்துறையில் வந்த யாருமே சோபிக்க முடியல, யாருமே வெற்றி பெற முடியல. மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகட்டும், அதைத் தொடர்ந்து மிக பிரபலமான பாக்கியராஜ், டி ராஜேந்தர் எல்லாம் வந்தாங்க. ஈவன் எஸ்.எஸ். ராஜேந்திரனே கூட ஒரு கட்டத்தில் களத்திற்கு வந்தார். எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் அதிமுகன்னு தொடங்கி அவருமே களத்துக்கு வந்தார். யாருமே வெற்றி பெற முடியல. திரு விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அதிமுகவுக்கு மாற்றாக இவர் வர்றாரு அப்படின்னு. அவர் தொடக்கத்தில் இன்றைக்கு விஜய் செய்கிற மாதிரியே தன்னுடைய ரசிகர் மன்றங்களை பூரா அரசியல் படுத்தினார். ஒவ்வொரு கிளை, பேரூர், ஒன்றியம் அப்படின்னு போட்டுட்டு கொடி கூட அந்த ரசிகர் மன்றத்துக்கு தனி கொடி, தனி அமைப்பு என்று உருவாக்கி கட்டமைப்பை வலிமைப்படுத்திட்டு தான் அவர் அரசியலுக்கு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 4%லிருந்து 10% வாக்குகள் வரைக்கும் வந்தார். பிரதான எதிர்க்கட்சி என்கிற வரைக்குமே 2வது தேர்தலில் வந்தார். ஆனால் தனித்து எந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனித்து தேர்தல் களம் கண்டு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்பதை அவருடைய தோல்வியை நிரூபிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 27 இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். முதல் தேர்தலில் அவர் மட்டுமே வெற்றி பெற்று வருகிறார் உதாசலத்தில். அடுத்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் ஒரு 41 இடங்களில் போட்டுவிட்டு 27 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக வர்றார். அடுத்தடுத்து சரிவு, இன்னைக்கு 1% கீழே வர்ற அளவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி சரத்குமார் அவர்களும் அரசியல் கட்சியை தொடங்கினார். அவருக்கு ஒரு சமுதாய பின்னணி இருக்கு, எனவே அவர் சக்ஸஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. அவருமே முடியல. ஆமாம். அது மாதிரி திரு ரஜினிகாந்த் மிக பாப்புலராக இருக்கிறாரு. அவர் வந்தாருன்னா அரசியலில் திருப்பி போட்டுருவார் தமிழ்நாட்டு அரசியலே அப்படின்னு சொன்னாங்க. அவர் ரொம்ப யோசித்து நிதானமாக பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட 96லேருந்து எதிர்பார்த்தாங்க. அன்றைக்கு 18-20 வயசில் அவருடைய ரசிகர்கள்லாம் 50-60 வயசு ஆகி பேரம்பேத்தி எடுத்ததுக்கு பிறகு இன்னும் தலைவர் வந்துருவான்னு காத்து கிடந்து கட்சி கட்டமைப்பை உருவாக்குனாங்க. கிளை வரைக்குமே உறுப்பினர்கள் சேர்த்து பேரெல்லாம் மாற்றி பெரிய அளவில் பொறுப்பாளர்கள்லாம் போட்டு பண்ணாங்க. கடைசியில் அவருமே கொடி வரைக்கும் வந்துருந்துச்சு, பாபா சிம்பல் வச்சு எல்லாமே வந்துட்டாரு. கடைசியில் அவர் உடல்நலத்தை காரணம் காட்டினார். இந்த சிஸ்டமும் சரியில்லை, என்னால் மாற்ற முடியாதுன்னு தோல்வியை ஒப்புக்கொண்டு அவரும் போயிட்டார். திரு கமல்ஹாசன் திடீரென வந்தார். 10-20 வருஷமாக 30 வருஷமாக எதிர்பார்த்த ரஜினி வராத நிலையில் திரு கமல் அவர்கள் வந்தார். கமலுமே பிரபலமான நடிகர், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவரும் அரசியல் களத்தில் வருகிற பொழுது அவருமே நகர்பகுதிகளில் கோவை, சென்னை, தஞ்சை, மதுரை போன்ற நகர்பகுதிகளில் ஓரளவுக்கு கணிசமான வாக்கு வாங்கினார். கிராம பகுதியில் அவருக்கு எந்த ஆதரவுமே இல்லை. எனவே அவரும் இனி தனித்து நம்ம இயங்க முடியாதுன்னு திமுகவோட போய் அணி சேர்ந்துட்டார். இப்படி நமக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் 35-40% இந்த மக்களினுடைய வாக்குகளை பெற வேண்டும். வெறும் ரசிகர்கள், நீங்கள் 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 30 லட்சம் பேரில் 30 லட்சம் குடும்பத்தினர் ஒரு 60 லட்சம் பேர் அவருடைய ஆதரவு நிலையில் இருப்பாங்க. 6.5 கோடி வாக்காளர்கள்,
இதில் 1.5 கோடி 2 கோடி பேர் ஆதரிச்சா தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். இல்லை, இந்த 30-40 லட்சம் பேர்லேயே ஆல்ரெடி கட்சியில் இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர்கள் மற்ற நடிகர்களுடைய ஃபாலோயர்ஸ், அவங்களுடைய ரசிகர்களை காட்டிலும் விஜய் ரசிகர்கள் என்பவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு வர்றாங்க. பெரிய அளவில் இளைஞர்கள் வருகிறார்கள். இந்த இளைஞர்களை ஈர்ப்பதற்கு என்று நாம் தமிழர் கட்சி சீமான் ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க, அவங்க பின்னாடி போகிறாங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற திரு அண்ணாமலையும் அரசியலில் ஆர்வமுள்ள புதிய இளைஞர்களை ஈர்ப்பதற்கான அந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. அவர் பின்னாடியுமே இந்த எண் மக்கள் வந்திருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற மிகப்பெரிய அரசியல் கட்சிகளில் நமக்கு வாய்ப்பு இருக்காது, நாம் பொறுப்புகளுக்கு வர முடியாது என்று வருகிற பொழுது அரசியல் ஆர்வமுள்ள இளைஞர்கள் தங்களுக்கு பொறுப்பு வேண்டும் என்கிற காரணத்தினால தான் இவர்களோடு பயணிக்கிறார்கள். அண்ணாமலை அந்த அடிப்படையில் திரு விஜய் பின்னாடியும் ஒரு கணிசமான அளவுக்கு இருக்கிறது. ஆனால் இவர்கள் தனித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியுமா? திமுக அதிமுகவை வீழ்த்தி விட்டு இவர்கள் வர முடியுமானா இன்னும் பல 10 ஆண்டுகளுக்கு அது சாத்தியமே இல்லை. என்ன காரணம்னா, அதிமுகவும் திமுகவும் மிக வலிமையான கட்டமைப்பு, நிர்வாகிகள் கீழ்மட்டத்தில் இருந்து நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஒரு 12,600 கிராம பஞ்சாயத்து வருவாய் கிராமங்கள், இதுக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கிளை அமைப்புகள் இருக்குது. இதில் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அங்கே நிர்வாகிகள் வலிமையாக இருக்கிறார்கள். அவங்க தான் வாக்காளர்களை கொண்டு வர்றவங்க. தேசிய கட்சினா காங்கிரஸ் பிஜேபிக்கு இல்லை அந்த கட்டமைப்பு என்பது இந்த 2 திராவிட கட்சிகளை மாறி யாருக்குமே இல்லை. அதனால தான் எந்த தேசிய கட்சியானாலும் இங்கு தொடங்குகிற புதிய கட்சிகளானாலும் கூட அவர்கள் திமுக அதிமுகவோடு இணைந்து தேர்தலை எதிர்கொண்டால்தான் ஒரு 4-5 MP சீட்டு 10-20 MLA சீட்டு கிடைக்கும். அதுதான் இதுவரையிலுமான நிலை. இனி ஒரு புதிய மாற்றம், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக களமாடி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் தலைவர் உருவாவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. திரு விஜய் அத்தகைய ஆற்றல் மிக்க தலைவராக வருவாரா அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இப்போதைக்கு அது சாத்தியம். கட்டமைப்பு உருவாக்க வேண்டும், நிர்வாகிகளை முழுமையாக நியமிக்க வேண்டும். இதை தாண்டி மக்கள் பிரச்சனைக்காக களமாட வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் ரோட்டுக்கு வரணும், போராடணும், கைதாகணும், சிறைக்கு போகணும். இதையெல்லாம் செய்து மக்களுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை. ஏன்னா வெறும் ரசிகர்கள் ஆதரவாளர் வாக்குகள் மட்டுமே வெற்றியை தேடி தராது. மக்களுடைய ஆதரவு, ஒரு 15-20% பொதுமக்கள், அரசியல் சார்பற்றவருடைய வாக்குகள் தான் ஒரு ஆட்சி அதிகாரத்தை மாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியல் கட்சிக்கு பின்புலமாக இருக்கிறது. அதை பெறுவதற்கு விஜய் முயற்சித்தால் வருகிற 2024 ஒரு கணிசமான இடங்கள் பெறலாம். இணையத்தில் என்ன விவாதமாக ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறோம்ல, ஒருவேளை அண்ணாமலை, விஜய், சீமான் இவங்கெல்லாம் யாராவது 2 பேர் சேர்ந்து கூட்டணி வச்சா கூட திமுக காலி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. அதிமுக இல்லவே இல்லை, இவங்களுக்கு அடுத்தபடியான இடத்துல இருக்குது விஜய் தான். விஜயும் சீமானும் நினைச்சா உடனே ஆட்சிக்கு வந்துருவாங்கன்ற மாதிரி ஒரு அரசியல் தெரியாத இளைஞர்களான பார்வை அப்படிதான் இருக்கு. அதை தாண்டி அவங்க வீட்லயே அதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டா சந்தேகமா தான் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8% அளவுக்கு நாம் தமிழர் சீமான் வந்துட்டார். இந்த தேர்தல் இன்னும் ஒரு 2% கூடுதலாக கிடைக்கலாம். அப்போ ஒரு 10% வாக்குகள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அதனுடைய தனித்த வாக்குகள்னால் அதிகபட்சம் ஒரு 4% தான் இருக்கும். அப்போ இவ ஒரு 10, ஒரு 4, 14%. ஆட்சி அதிகாரத்திற்கான வெற்றியை பெறுவதற்கு நான் குறிப்பிட்டது மாதிரி 35% மேலே வேணும். இந்த 14% மேலே 21% வாக்குகளை விஜய் ஆதரவாளர்களால் பெற முடியுமா? பெரிய கேள்விக்குறி. அதிகபட்சமாக போராடுனா ஒரு 6%, 8% தான் அவருமே முடியும். எனவே இந்த 3 கட்சிகளும் இணைந்து 10% வச்சா கூட 25 தான் வருது தவிர அதுதான், அதை தாண்ட முடியாது. ஆனால் இதை தாண்டி திமுக அதிமுக அணி வெற்றி பெற கூடுதல் வாய்ப்பு இருக்கு. இல்லை, இந்த எம்எல்ஏ சீட்டுக்குமே அது தேவைப்படாதுல்ல, குறைஞ்சது 25%, 30% ஓட்டுவாங்க. நிச்சயமா அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு சட்டமன்றத்தில் ஒரு 2.5 லட்சம் வாக்குகள் இருக்கு. அதுல அந்த 1.5 லட்சம் பதிவான 2 லட்சம் வாக்குகளில் 1 லட்சத்திற்கு மேலே வாக்குகள் பெறுவது தான் வெற்றிக்காக போக முடியும். 60,000, 80,000, 90,000, 30,000 4 பேர் பிரிச்சுட்டு போகிற போது இதில் 5,000 ஓட்டு அதிகமாக வாங்குற அரசியல் கட்சி வேட்பாளர் ஜெயிச்சிருப்பார். ஏன்னா அங்கே கட்டமைப்பு இருக்குது, தொண்டர்கள் பலம் இருக்குது, வாக்காளர் இருக்குது. இதை தாண்டி பணம் தீர்மானிக்குது. நீங்கள் நாம் தமிழர் கட்சியோ விஜயோ மற்றவர்களோ வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நம்ம மக்கள் வாக்குகளுக்கு பணம் வாங்கியே பழக்கப்பட்டாங்க 90களுக்கு பிறகு. எனவே அதுவும் ஒரு பெரிய பலகீனமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். வரணும், புதிய இளைஞர்கள் வரணும், மாற்றம் வர வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த அரசியலில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் நடைபெறணும். நான் அடிக்கடி பல விவாத களங்களில் சொல்லுவேன், நீங்கள் இந்த அரசியல் அணுகுமுறை தேர்தல் நடைமுறை மாறாத வரையிலும் நமக்கு ஒரு தேர்தல் ஜனநாயக ரீதியில் நடந்து சிறந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையே வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பொதுமக்கள் எல்லோருமே ஒரு வேள்வியாக எடுத்து பணம் கொடுக்கவும் மாட்டோம், வாக்கு பணம் வாங்கவும் மாட்டோம் என்கிற மாதிரியான அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் ஒரு 5-10 ஆண்டுகளில் ஒரு நேர்மையான அரசியல். எம்எல்ஏ சீட்டே கட்சிக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க. உண்மை, அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி சட்டமன்ற தேர்தலாக நேர்காணல் போகிற போது எத்தனை கோடி செலவு பண்ணுவேன், கட்சிக்கு எவ்வளோ பணம், ஆமாம், பணம் என்ன பின்னணி என்ன பணம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. இன்னொன்று, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுவதற்கு குறைந்தபட்சம் 5 கோடி 10 கோடி செலவு பண்ணுறாருன்னா அவர் எப்படி ஒரு நேர்மையாக மக்கள் சேவையில் ஈடுபடுவார்? இதை விட இன்னும் கூடுதலாக சம்பாதிக்கணும்னு தான் அவர் வருவார். அதனால தான் தவறுக்கு மேல் தவறு நடந்துக்கிட்டு இருக்கு. இதை மாற்றுவதற்கு இளைஞர்கள், புதிய இளைஞர்கள், அடுத்தடுத்த தலைமுறையில் வர இளைஞர்கள் ஒரு பெரிய, நான் சொன்ன மாதிரி இது ஒரு வேள்வியாகவே எடுத்து பண்ணினாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 10-20 ஆண்டுகளில் ஒரு நேர்மையான அரசியல் வருகிற பொழுது, ஒரு விழிப்புணர்ச்சி மக்களுக்கு முழுமையாக வருகிற பொழுது, புதிய இளைஞர்கள் அவர்கள் மத்தியில் அவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஒரு நேர்மையான அரசியல், ஜனநாயக ரீதியில் தேர்தல், பணம் வாங்கவே வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோர்கள் காலிலையும் விழுந்து அது பண்ணினாங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் ஒரு நல்ல அரசு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.